வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க வீடியோ குட்டி செங்கல் செஞ்சிங்களே ப்ரோ, அதை வச்சு ஒரு குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதான ஒரு வீடு வந்து எப்படி கட்டுறது, அந்த மினி செங்கலை யூஸ் பண்ணி கட்டுறது தான் பார்க்க போகிறோம். இது எனக்கே ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. வீடு கட்டும் போல சிமெண்ட்டை யூஸ் பண்ணி கட்டும் போல கொஞ்சம் பார்த்து கட்டுற மாதிரி இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி வீடு எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினி செங்கல் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா செங்கல் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இந்த மினி செங்கல் செய்கிற வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். சரி, ஓகே, நம்மளுக்கு மினி செங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு இடம் செட் பண்ணிவிட்டு அந்த கரண்டி வந்து அந்த சிமெண்ட் எடுத்து பூசுறதுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் தான் வந்து நம்ம வந்து நடுவில் வந்து சிமெண்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒயிட் சிமெண்ட் வந்து எடுத்துக்கிறேன். சரி, ஓகே, இதை வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் போல் நான் தட்டிக்கிறேன். இதை வந்து ஒரு பதத்துக்கு வந்து நீங்கள் வந்து வைக்கணும். கொஞ்சம் கட்டியும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் கொஞ்சம் நடு பதத்துக்கு வந்து குழச்சி வச்சுக்கோங்க. இல்லை மணல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம், இதை டேரெக்டாக தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரி, ஓகே, நான் தண்ணி கலந்துட்டு இதை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா அந்த மாதிரி கலந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பதத்துக்கு வந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போனா தான் பூசி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம வந்து இந்த கலவையை வந்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினி செங்கல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இடத்த வந்து செட் பண்ணுறதுக்காக எந்த மாதிரி கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கட்ட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் வானம் இந்த மாதிரி எதுவும் தோண்ட முடியாது. ஸோ அதனால் வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு செட் தான் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த இதை எந்த மாதிரி வைக்க போகிறேன்னு மட்டும் செட் பண்ணிக்கிறேன். இந்த லெவலுக்கு தான் நம்ம வந்து மினி வீடு வந்து கட்ட போகிறோம். ஸோ அதனால் இந்த லெவலுக்கு வந்து நான் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து கதவுக்கு மட்டும் நடுவில் ஒரு செங்கலை வந்து எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவலுக்கு வந்து வச்சு மேலே கட்டினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து அடுத்து சிமெண்ட்டை வச்சு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி செங்கலை எல்லாத்தையும் தண்ணியில் வந்து நல்லா லைட்டாக ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. இல்லாட்டினா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து அப்படியே சிமெண்ட்டில் உள்ள தண்ணி உடனே உரியும், ஒட்டாது உங்களுக்கு. ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், செங்கலை வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து குழச்சி வந்து அந்த சிமெண்ட்டை வச்சு ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். அழகாக வந்து சைடு வந்து வச்சுட்டு அதுக்கு கீழேயும் வந்து செங்கலுக்கு கீழே வந்து சிமெண்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து இந்த சீட்டில் வந்து அவ்வளோவா வந்து ஒட்டாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து மேலே கட்டும் போல அந்த வீடை வந்து கரெக்டாக செட் ஆகிக்கிறோம். சரி, ஓகே, இந்த மாதிரி வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து வரிசையாக அடுத்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ளதை நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி இரும்பு ஸ்கேல் இல்லைன்னா ஒரு சமமாக உள்ளது ஏதாவது ஒரு கட்டையை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் அளவு வந்து கரெக்டாக வந்து ஓரளவு சமமாக வச்சுருக்குமா அப்படின்னு. அப்படின்னா தான் வீடு வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. சரி, ஓகே, அடுத்து நம்ம 2வது லேயர் வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். 2வது லேயர் வந்து கட்டும் போல வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 2 செங்கலுக்கு நடுவில் வந்து ஒரு செங்கலை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கட்டினீங்கன்னா தான் மேலே வரைக்கும் கட்டும் போல் செங்கல் வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கும் கிடைக்கும். ஸோ அதனால் கட்டும் போல் இந்த மாதிரி கட்டுங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம அதே மாதிரி 2 செங்கலுக்கு நடுவில் வச்சு அடுத்தடுத்த செங்கலை வச்சு 2வது லேயர் வந்து கரெக்டாக கட்டியாச்சு. இப்போ 3வதும் கட்டி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து மேலே வந்து கதவு வந்து வைக்கணும் பார்த்திங்களா. ஸோ அதுக்காக கதவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி வந்து ஐஸ் குச்சி தான் அது, அதை வந்து வச்சு மேலே வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வச்சு அங்கே வந்து ஒட்டிடலாம். நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒட்டிடலாம். சிமெண்ட்டை வச்சு தான் நான் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கடுத்து மேலே வந்து நம்ம லேயர் வந்து அடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பழையபடி எப்பொழுதும் போல் தான் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வந்து மேலே வந்து நம்ம கட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த லேயர். இது
இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து லாஸ்ட்டாக வந்து 3 செங்கலை வந்து இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கலாம். 4 செங்கல் கூட இன்னொன்று மேலே வச்சுக்கலாம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூரை செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான். அதுக்கடுத்து மேலே வந்து இரும்பு ஸ்கேலை வந்து வச்சு பார்த்துக்கோங்க, சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போனா தான் நம்ம கட்டினது கரெக்டாக இருக்கும். அடுத்து கூரை மட்டும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி நம்ம கதவு வந்து அதுக்கு செய்யணும். கதவு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஐஸ் குச்சை வந்து சமமாக வச்சுட்டு நடுவில் 2 இதை வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கதவு ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோதான். நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். கலர் வந்து லைட்டாக வந்து கொடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், கதவு வந்து அழகாகவும் இருக்கும், மரக்கதவு மாதிரி. சரி, ஓகே. அதுக்கடுத்து அதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து கூரை செட் பண்ண போகிறோம். கூரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து கார்ட்போர்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால் கார்ட்போர்டை எடுத்துகிட்டு அந்த ஏற்ற மாதிரி வந்து அளவு வச்சு நான் வந்து வெட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெட்டியாச்சு. வெட்டிட்டு அப்படியே லைட்டாக வந்து அந்த அட்டையை வந்து மடக்கி விட்டாலே போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கதவை வந்து ஒட்டிக்கலாம். அதோட நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் வந்து கதவை வந்து ஒட்டுறேன். ஸோ அதனால் ஒரு ஷார்ட்டில் வந்து ஃபெவிகாலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி வச்சு நான் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணி ஒட்டிடுறேன். அப்போ போல் ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கிறோம். சரி, ஓகே. வந்து நம்ம கதவையும் நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கார்ட்போர்டு அந்த கூரை இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து பெயிண்ட்டு தான் அடிக்க போகிறோம். பெயிண்ட்டுக்கு வந்து நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர்ஸ்னாலும் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அவுட்டர் லைன் வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கொடுத்துட்டு அதுக்கடுத்து பிளாக் இந்த மாதிரி வந்து வரிசையாக வந்து நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து கூரை வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ரொம்ப எரிக்கிற கலர் மாதிரி இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இதை வந்து மேலே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அந்த இது எந்த இதில் வச்சா கரெக்டாக வந்து செட் ஆகுமோ அதை வந்து பார்த்து வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. கதவையும் மூடி திறக்கலாம். இப்போ கதவும் கரெக்டாக வந்து திறக்குது, கரெக்டாக இருக்குது. சூப்பராக வந்து நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு மினி ஹவுஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு வீடு நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. கலர் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் எரிக்கிற மாதிரி இருக்குது. மித்தபடி வந்து வீட்டில் எந்த குறையும் இல்லை. சூப்பராகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டியான வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.